சாதி இருக்கணும். சாதி என்பது உழைக்கிற மக்கள் கீழ் சாதி, உழைக்காதவன் மேல் சாதி. இதுதான் சனாதனம். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அபாயகரமான போக்கு அண்ணாமலை ஆரம்பித்தார்னா அந்த கட்சி விளங்குமா? உங்களுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி, அமித்ஷா மிரட்டி பாதியை வாங்கிட்டான். இப்போ மீதியை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கட்சி தேவைப்படுது. இதுதான் அண்ணாமலையினுடைய வி ஃபார் லீடர். இந்த மாநாடு நடக்கும் போது 19 லட்சம் பேர் வரானான்னு பார்ப்போம். 19 லட்சம் பேர் கூடுனால் விஜய் கட்சியெல்லாம் கட்சியில் உங்களுக்கு தான் கட்சி. அண்ணாமலைக்கு டிஆர் பாலு வழக்கு போட்டாங்கல்ல, இப்போ டிஆர் பாலு வாபஸ் வாங்கிட்டார். எப்படி? அப்போ திமுக அண்ணாமலை என்ன பின்னாடி கை கோத்துட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க? நம்ம அண்ணாமலை அவரை பார்த்தாலே காவி கலர் தான் தெரியுது. யாரு? நம்ம கண்களுக்கு அப்படிதான் தெரியுது. அப்படிதான் தெரியுது. மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெளியே வந்துட்டார். வி தி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். கோயம்புத்தூர் பெரிய மாநாடு முதல் முறையாக நடத்த போகிறார். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக நாடு யாரெல்லாம் கட்சியை ஆரம்பிக்கலாம். அவருடைய முதல் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போதையை ஒழிப்பது, போதைக்கு எதிரான ஒரு இயக்கமாக தான் பார்க்குறார். எப்படி பார்க்குறீங்க இந்த இயக்கத்தை, இந்த முன்னெடுப்பை? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதி. ஆர்எஸ்எஸ் இயக்கமே ஒரு சனாதனத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். சனாதனம் என்றால் சாதி இருக்கணும், சாதி இருக்கணும். சாதி என்பது உழைக்கிற மக்கள் கீழ் சாதி, உழைக்காதவன் மேல் சாதி. இதுதான் சனாதனம். எளிமையாக சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. உழைக்கிற மக்கள் உழைத்து கொண்டே இருக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வேலை செய், கூலியை கேட்காத. இதுதான் இந்த சனாதன கட்டுமானத்தினுடைய கொள்கை. இந்த சனாதன கட்சியான ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தை தான் பாஜக. 80 குழந்தை அது பெத்து போட்டிருக்கு. பஜ்ரங்தள், இந்து முன்னணி, இப்படி விஹெச்பி, இப்படி பல குழந்தைகள் எல்லாம் பல உருவத்தில் இருக்கு. இது எல்லாமே சாதி இருக்கணும், சாதி இருக்கணும். இன்னொருத்தனை திருமணம் பண்ணால் அவனை புறக்கணிச்சிடும். சொந்த சாதியில் தான் அவங்க திருமணம் பண்ணணும். வேறு சாதியில் திருமணம் செய்தால் ஆணவ கொலை. அதற்கான கட்டுமானமே இந்த சாதி அமைப்பு தான். அப்போ இப்படி மிக மிக பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கையை கொண்ட அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தியை சொல்லிடுவார்? பெரியார் போராடியது இந்த சனாதனத்தை எதிர்த்து, அம்பேத்கர் போராடியது எதை எதிர்த்து? சனாதனத்தை எதிர்த்து. ஜோதிபாய் புலே, யார் அந்த ஜோதிபாய்? புலேவுடைய மனைவி ஜோதிபாய். பூனாவில் பெண்கள் கல்வி கற்பிப்பதற்காக முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவர் ஜோதிபாய் புலே. அப்போ அந்த அம்மா பெண்களை வாருங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் சொல்லுகிற பொழுது இந்த சனாதனவாதி அந்த அம்மா மேலே மறைஞ்சது எதை வீசினா? சாணியை வீசினா. அந்த அம்மாவுடைய புடவை பூரா சாணியாக பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. வரலாறு பூனாவில் நடந்தது ஜோதிபாய் புலே. அப்போது இப்படி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அபாயகரமான போக்கு அண்ணாமலை ஆரம்பித்தார்னா அந்த கட்சி விளங்குமா? அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்துட்டார், நான் பாஜகலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னார். திரும்ப அந்த முத்திரை குத்தி அவரை பார்ப்பது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸில் இருந்த ஒருவர் எப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கையை எதிர்க்க முடியும்? சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இவர் ஐபிஎஸ்ஸாக போனதே ஒரு ஆர்எஸ்எஸ் இன்ஸ்டியூஷனில் படித்த பிறகு தான் அந்த பார்ப்பனர்கள் அடையாளம் கண்டு கொண்டு இவர் ஐபிஎஸ் ஆக்குறான். அப்போது இவர் கர்நாடகாவில் இருந்த பொழுது கன்னடத்தில் பேசி நான் தமிழனே அல்லன்னு சொன்னவர் தான் இந்த அண்ணாமலை. இப்படி கன்னடம் போனால் கன்னடத்தினுடைய அடையாளம்,
டெல்லிக்கு போனால் பாஜக அடையாளம். இங்கே தமிழனுக்கான அரசியல் தேவைப்படுகிறது. தமிழனுக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் தேவைப்படுகிறது. திரும்ப கூட இப்போ தான் தமிழ் தேசிய மாநாடு காலம் போன கடைசியில் கட்சியை கரைஞ்சி போன பிறகு இப்போ தான் போடுறாரு. இப்போ அண்ணாமலை போதை ஒழிப்பு. ஏன் பாஜக இருக்கும்போது எத்தனை சாராய ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுத்தீங்க? எத்தனை நீங்கள் அண்ணா பாஜக மாநில தலைவராக இருந்தீங்க இல்லையா? உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அப்போ பல சாராய ஆலையை மூடியிருக்க முடியும். சாராய ஆலையை மூடியிருக்க முடியும். அன்னைக்கெல்லாம் செய்யலை. இப்போ உங்களுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. அமித்ஷா மிரட்டி பாதியை வாங்கிட்டான். இப்போ மீதியை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கட்சி தேவைப்படுது. இதுதான் அண்ணாமலையினுடைய வி ஃபார் லீடர்ஸ். இது குலோப் ஜாமுனுக்குள்ள என்ன இருக்கு? மாவு இல்ல, ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி, இத்தனையும் ஒளிந்திருக்கிற ஒரு குலோப் ஜாமுன் மேல என்னவா இருக்கும்? இனிப்பா இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க எல்லாம் உறுப்பினர் ஆகணும் ஒரு இது போட்டீங்க. 13,000 தான் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்துருக்கான். ஆனா நீங்க 10 லட்சம் இல்லை, 19 லட்சம். இப்போ இந்த மாநாடு நடக்க போகுது, 19 லட்சம் பேர் வரானான்னு பார்ப்போம். 19 லட்சம் பேர் கூடுனால் விஜய் கட்சியெல்லாம் கட்சியில் உங்களுக்கு தான் கட்சி. தமிழ்நாட்டு வாக்காளர்களை 1.5 கோடி பேர் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். அதில் 1.5 கோடியில் நீங்கள் 20 லட்சம்னா எவ்வளோ தெரியுமா? ஏறக்குறைய 15%. இது வரைக்கும் 15% எந்த தலைவனும் வாக்கே வாங்கலை. கடைசியாக விஜயகாந்த் வாங்கினது 14%. திராவிட இயக்கங்களுடைய சதவீதம் 25. திமுக 25, திமுக 25, 24, 22, அதிமுக இந்த தேர்தலில். விஜய் 35. விஜய் 35. நீங்கள் 20 லட்சம் பேர் வாக்குனா நீங்கள் 15% வந்துட்டீங்க. 15% வந்தால் பிரதான 4வது கட்சி யார்? அண்ணாமலை தான். 13,000 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் 20 லட்சம் பேரை காமிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறதே தவிர இந்த மக்களை பாதுகாப்பதற்கு இந்த இயக்கம் தேவையில்லை. சொத்தை பாதுகாக்கணும்னா பாஜகவிலே இருந்திருக்கலாமே, அதை விடவா ஒரு பாதுகாப்பான இடம் இருக்க போகுது? உங்களுக்கு அடிப்படை அரசியலே தெரியல, நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா பாஜகவை தூக்கி வெளியே போட்டான். பாஜகவே பெரிய கொள்ள கோஷ்டி. டாடா பிர்லா, அம்பானி, கோயாங்கா கட்சி அது. அந்த கட்சியிலேயே என்ன பண்ணார் அண்ணாமலை? அவர்களை விட அதிகமாக சொத்து சேர்த்துட்டார். அவர்களை விட அதிகமாக சொத்து சேர்த்துட்டார். சசிகலாட்ட கமிஷன், திமுக கரண்ட கமிஷன், திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, எத்தனை வழக்க போட்டீங்க ஐயா அண்ணாமலை நீதிமன்றத்தில்? எத்தனை வழக்க போட்டீங்க? காளிப்பட்டியை கூட்டி கவர்னர் கொடுத்து, கவர்னர் உங்க கவர்னர், பாஜக கவர்னர் சீனா போட்டீங்க. யார? திமுக மிரட்டி வசூல் பண்றது. நீங்க இந்த திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3னா எங்க எடுத்துட்டு போயிருக்கணும்? அதை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கணும். யாரை ஏமாத்துறீங்க? என்ன கவர்னர் உயர் நீதிமன்றமா, உச்ச நீதிமன்றமா, சுப்ரீம் கோர்ட்டா, எந்த கோர்ட்டு? இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பார்ப்பன ஆட்கள்லாம் போய் சொஜ்ஜி பச்சி தின்னுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்போ அந்த லைசன்ஸை பண்ணு, இந்த கான்ட்ராக்டை கொடு, இப்படி ஓட்டிகிட்டு இருந்தீங்க எடப்பாடி காலத்தில். திமுக வந்த பிறகு திமுகவை மிரட்டி எத்தனை வழக்கு அண்ணாமலை போட்டுருக்க சொல்லுமா? ஒரு வழக்க சொல்லுமா? சைதாப்பேட்டை கொண்டு போட்டு வழக்க சொல்லுமா? ஏதாவது உண்டா? இப்போ அண்ணாமலை டிஆர் பாலு வழக்கு போட்டாங்கல்ல, இப்போ டிஆர் பாலு வாபஸ் வாங்கிட்டார். எப்படி? அப்போ திமுக அண்ணாமலை என்ன பின்னாடி கை கோர்த்துட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க? அதனால இந்த கட்சி ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்கையோடு உள்ள ஒருவர் ஆரம்பிக்கிற விஜய்க்கு மாற்றாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி போனியே ஆகாது. திருமாவளவனே போனி ஆகலையே. இப்போ தமிழ் தேசிய மாநாடு போடுறாரு திருமா, அதே போனி ஆகலை. ஏன்? எல்லாம் எங்க போயிட்டான்? விசில் அடிச்சுட்டு போயிட்டான். திருமாவுடைய தம்பிகள் சிறுத்தைகள் பூரா எங்க போயிட்டான்? தாய் சிறுத்தை விட்டுட்டு எங்க போயிட்டான்? தளபதியிட்ட போயிட்டான். எங்க போயிட்டான்? தளபதியிட்ட போயிட்டான். அத்தனை பேரும்
அப்பா சேரிகள் பூரா என்னவா இருக்குது, விசிலாக இருக்குது. இங்கே சிறுத்தை பானையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பழைய கணக்கை தமிழ் தேசிய தலைவனாக தமிழ் தேசிய அரசியலை காலம் போன கடைசியில் இப்போ எடுக்கிறார் திருமா. அதே போல் நம்ம அண்ணாமலை அவரை பார்த்தாலே காவி கலர் தான் தெரியுறாரு. யார்? நம்ம கண்களுக்கு அப்படிதான் தெரியுது. அப்படிதான் தெரியுது, மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் உடனே வேஷத்தை மாற்ற முடியுமாம்மா? மாற்ற முடியுமா? கஷ்டம்தான். இப்போ நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பான்? இவங்க ஒரு ஆங்கர் இல்லைங்க, நான் இப்போ ஆங்கர் வேலையை விட்டுட்டு மாங்காய் விற்கிறேன். கோயம்பேட்டில் பெரிய மண்டி போட்டிருக்கேன். கோயம்பேட்டில் ஆந்திராவிலேருந்து ஒரு லாரி ஊரா என் மண்டியில் தாங்க இறக்குது மாங்காய். அம்மா நீங்கள் ஏங்கிறதா டிவியில் தானே வந்தீங்க. இந்த பேர் மாதிரி எத்தனை வருஷம் ஆகும்? நீ உண்மையாகவே மாங்காய் வியாபாரம் பண்ணணும், மாங்காய் குடோன் வச்சுருக்கணும். உங்கள் மாங்காய் குடோன் பார்த்தா தான் அந்த அம்மாதி தொழிலாக விட்டு இப்போ மாங்காய் குடோனுக்கு வந்துருச்சியா. அதனால் அண்ணாமலைக்கு என்ன குடோனு? ஆர்எஸ்எஸ் குடோனு, காவி குடோனு. அதனால் இந்த வியாபாரம் போனி ஆகாது தமிழ்நாட்டில். நீங்க அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு மாற்றாக தான் அண்ணாமலை வந்திருக்கிறார். ஏற்கனவே விஜயால வந்துட்டு அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து கபலீகரம் செய்யப்பட்டு வருது. திமுக எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்குது. நாம் தமிழர் எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு அண்ணாமலை அவர்களும் களத்துல வந்துட்டாரு அப்படின்னா, இனி வரும் காலம் அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படின்னா களம் மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, அதாவது இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2வது இடத்துக்கு வந்தது திமுக இல்லையா? ஆமாம், அதுதான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது. 3வது இடத்துக்கு வந்தது 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக. 23% ஓட்டு வாங்கியிருக்கு. அப்படிலாம் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. விஜய் சொல்றாரு தீஞ்சு போச்சுன்னு, அது எந்த காலத்தையும் தீஞ்சு போகாது. தீர்ந்து போன சக்தியா? இல்லை, தீர்ந்து போனது. அது நீங்கள் சரியாக புரியல. யார் நிறைய பேர் ஏன்னா தமிழ் எல்லாம் மறந்துட்டான். இல்லை இங்கிலீஷ் மீடியத்தை தானே படிக்கிறான், இல்லை இங்கிலீஷ்காரனுக்கு தானே பிறந்திருக்கான். அதனால இல்லைம்மா, சொந்த தாய் மொழியை மறப்பதும் தாயினுடைய மார்பை அறுப்பதும் ஒன்று. கண்டிப்பாக நம்ம பாட்டம் போட்டோம் முப்பாட்டம் இப்படி 50,000 ஆண்டு காலம் பேசிய மொழியை இந்த கருணாநிதி குடும்பம் நாசமாக போகும். இந்த மொழியை அழித்து தமிழ் பண்டிட்டுகளை ஒழித்த கயவன் கருணாநிதி. நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் பள்ளிக்கூடம் தமிழ் பண்டிட்டு இருந்தாருன்னு தெரியாது. நான் படித்த காலத்தில் இருந்தார், தமிழ் ஐயா இருந்தாருமா. அவர் பேர் எல்லாரையும் சார்னு கூப்பிடுவோம். அவர் என்ன கூப்பிடுவோம்? தமிழ் ஐயான்னு கூப்பிட்டோம். இந்த தமிழ் ஐயாவை திராவிட இயக்க கருணாநிதி காலத்தில் தான் தமிழ் பட்டய படிப்பை வேண்டாம் தூக்கி வீசினான். இந்த கருணாநிதி கயவன் தமிழ் அறிஞனா, முத்தமிழ் அறிஞனா? கருணாநிதியுடைய சமாதி நீங்கள் தோண்டி எடுக்கப்படுகிற காலம் ரொம்ப தூரம் வராது. சீமா இப்போ பேனா உடைக்கிறன்ட்டு இப்போ அவனே இப்போ பேனா வைக்க போயிட்டான். இந்த சைமன், இந்த அசிங்கங்கள் களிச்சடைகள் எல்லாம் தூக்கி எறியப்படுது. இப்போ விஜய்யுடைய வரவு உண்மையாகவே ஒரு சமூக மாற்றத்திற்கான வரவு. எப்படின்னா திமுக ஒழிச்சு விட்டான். இப்போ விஜய் சரியா இல்லைன்னா திமுகவே தூக்கி எறிஞ்சவன் விஜயை தூக்கி எறிய நாளாகாது. அப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்? திமுக அதிமுக 75 வருஷம், அதிமுக 50 வருஷம், ரெண்டையும் எவ்வளவு பள்ளம் கொண்ட வரை தூக்கி வீசினான் இல்லையா? திமுக காசு கொடுத்தான், ஓட்டு போடலை. இவ்வளவோ லஞ்சம் கொடுத்தான், ஓட்டு போடலை. யாருக்கு ஓட்டு போட்டான்? யாருன்னு தெரியல. விஜய் தான் தெரிஞ்சு ஓட்டு போட்டான். அப்போ அவன் சமூக மாற்றத்துக்கு தயாராகிட்டான் இந்த இளைஞன். விஜய் சரியில்லைன்னா 75 வருஷத்தையும் 50 வருஷத்தையும் தூக்கி போடுறதுக்கு இவனுக்கு 2 வருஷம் தான் தேவைப்பட்டது. இந்த 2 வருஷம் தூக்கி போடுறதுக்கு 2 நாள் போதும். சரியா? அப்போ சமூக மாற்றத்துக்கு தயாராகிட்டாமா இந்த மக்கள். அவ்வளவு கோபமாக இருக்கான். சமூக வலைதளம் வந்த பிறகு பூ வைக்கிற பாட்டி கூட ஃபேஸ்புக்கில் இருக்கு. என்ன நடக்குதோ ஊழல் அடுத்த 5 நிமிஷம் பாட்டி பார்த்துருது. பாட்டி பார்த்து 65 வயது பாட்டி அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறாள். அப்போது அடுத்த கட்டம் அவர்களை தயார் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே தான். அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் இங்கே எடுபடாது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.